தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஜோசப் விஜய்க்கு வக்காலத்து வாங்கினார் திமுக அதிர்ச்சி. ஜோசப் விஜய்க்கு வக்காலத்து வாங்கினார் திமுக அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவருக்கு வக்காலத்து வாங்கிய திமுக கூட்டணி கட்சி தலைவர். ஆம், திமுக கூட்டணியில் மதிமுக உள்ளது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களுடைய மகன் துரை வைகோ அவர்கள் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினராக உள்ளார். நேற்றைய தினம் திருச்சிக்கு ஜோசப் விஜய் வந்தார். அவரை வரவேற்றார். இது திமுகவுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது. திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு தமிழக முதலமைச்சரை வரவேற்றது திமுகவுக்கு பிடிக்கவில்லை. பின்பு செய்தியாளர்களை சந்தித்த துரை வைகோ தமிழக வெற்றி கழகம் மீது நியாயமற்ற கருத்துக்களை, விமர்சனங்களை திமுக கூறுவது சரியானதல்ல என்று கூறினார். தமிழக வெற்றி கழகம் மீது நியாயமற்ற கருத்துக்களை, விமர்சனங்களை திமுக வைப்பது சரியானதல்ல என்று கூறினார். தவறு செய்பவர்கள் மீது தமிழக வெற்றி கழக அரசு நடவடிக்கை எடுத்துக்கொண்டுதான் உள்ளது என்று கூறியுள்ளார். ஜோசப் விஜய்க்கு வக்காலத்து வாங்கியுள்ளார். ஏற்கனவே திமுக கூட்டணியில் மதிமுக விலகப் போவதாக கூறப்படுகிறது. ஜூன் மாதம் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள நிர்வாக குழு கூட்டத்தில் திமுக கூட்டணியில் இருந்து மதிமுக விலக முடிவு எடுக்கப்படலாம் என கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் ஜோசப் விஜய்க்கு வக்காலத்து வாங்கி பேசியுள்ளார் மதிமுகவின் முதன்மை செயலாளரும் வைகோ அவருடைய மகனுமான துரை வைகோ. அதாவது ஜோசப் விஜய் மீது நியாயமற்ற கருத்துக்களை, விமர்சனங்களை வைப்பது தவறானது என்று கூறியுள்ளார். மேலும் தவறு செய்பவர்கள் மீது தமிழக வெற்றி கழக அரசு நடவடிக்கை எடுத்துக்கொண்டுதான் உள்ளது என்று கூறியுள்ளார். அதாவது கனிமொழி, மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் தமிழக வெற்றி கழக அரசை தினந்தோறும் குற்றம் சாட்டி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் தற்பொழுது ஜோசப் விஜய்க்கு துரை வைகோ வக்காலத்து வாங்கியது திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.